பொது அறிவியல், கருத்துப்படமிடல், அளவீட்டியல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இயற்பியல் அளவுகள். இயற்பியல் அளவுகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளோட எடை, நம்ம கடக்கக்கூடிய தொலைவு, நம்ம உடல் வெப்பநிலை, இல்லைன்னா நம்ம தங்கி இருக்கிற அறை வெப்பநிலை, ஒரு இடத்தினுடைய பரப்பளவு, ஒரு பொருளினுடைய கன அளவு, இந்த மாதிரி அளவுகளை நம்ம இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இயற்பியல் அளவுகளை அளக்க நமக்கு 2 வகையான காரணிகள் தேவைப்படும். ஒன்னு எண் மதிப்பு, 2வது அலகு. இப்போ ஒரு தொலைவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2 இடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம கிலோமீட்டர்ல சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு, வீட்ல இருந்து உங்க பள்ளிக்கு 4 கிலோமீட்டர் அப்படின்னா அதுல 4 அப்படிங்கிறது எண் மதிப்பு, கிலோமீட்டர் அப்படிங்கிறது அதனுடைய அலகு. இந்த மாதிரி தான் இயற்பியல் அளவுகளை அளக்க நமக்கு 2 காரணிகள் தேவைப்படுது. இயற்பியல் அளவுகளை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு அடிப்படை அளவுகள், இன்னொன்னு வழி அளவுகள். அடிப்படை அளவுகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற எந்தவித அளவாலையும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகளை தான் நம்ம அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு, 2 இடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை மீட்டர், கிலோமீட்டர், இந்த மாதிரி தூரத்தை அளவிடுற அலகுகளால தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு பொருளின் எடைய கிராம், கிலோகிராம் அப்படிங்கிற அளவுகளால தான் சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். வழி அளவுகள். வழி அளவுகள்னா அடிப்படை அளவுகளை நம்ம கணித முறைப்படி இணைத்து பெறப்படுற அளவுகள் தான் வழி அளவுகள். உதாரணத்துக்கு, பரப்பளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நீளம், அகலம், இல்லனா ஒரு உயரம், அடிப்பக்கம், இந்த மாதிரி பலவிதமான அளவுகள் தேவைப்படுது. அப்போ இதெல்லாம் நம்ம வழி அளவுகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ அடிப்படை அளவுகளை பத்தி விரிவா பார்ப்போம். உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒப்புக்கொண்டு ஒரு சில அலகுகளை சொல்லிருக்காங்க. அததான் SI அலகுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட். எல்லா நாடுகளும் இதை பின்பற்றி அந்த அளவுகளை குறிப்பிடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படை அளவுகளை இப்ப நம்ம பார்ப்போம். நீளம். 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம நீளம், அதாவது லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீளத்தை SI அலகு முறையில நம்ம மீட்டர்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு பிற அலகுகளும் இருக்கு. உதாரணத்துக்கு, ரொம்ப சின்ன அளவா இருந்தா மில்லிமீட்டர்ல சொல்லுவோம். அதுவே ரொம்ப பெரிய அளவா, அதாவது 2 ஊர்களுக்கு இடைப்பட்ட தொலைவையும் நம்ம சொல்லும் போது கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவை சொல்லுவோம். ஆனா எல்லா அளவுகளையும் நம்ம பயன்படுத்த முடியாதுங்கிற காரணத்தினால SI அலகு முறையில நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவா இந்த மீட்டரை நம்ம நீளத்தின் அலகு அப்படின்னு சொல்றோம். 2வது நிறை. நிறைனா ஆங்கிலத்துல மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நம்ம கிராம், கிலோகிராம் அப்படி பலவிதமான அளவுகள்ல அன்றாட வாழ்க்கையில நம்ம குறிக்கிறோம். இதோட SI அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம். இப்போ ரொம்ப சின்ன பொருள் நம்ம வாங்குறோம். உதாரணத்துக்கு, முந்திரி, பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி பொருட்களை நம்ம கிராம் கணக்குல வாங்குறோம். அதுவே அரிசி, பருப்பு, சர்க்கரை, இந்த மாதிரி பொருட்களை நம்ம கிலோகிராம்ல வாங்குறோம். அப்ப நம்ம தேவைக்கேற்ப இந்த அலகுகளை மாத்திக்கலாம். ஆனா SI அலகுல நிர்ணயிக்கப்பட்ட அலகா கிலோகிராம் தான் கொடுத்திருக்காங்க. மூணாவது காலம். காலம் அப்படின்னா டைம். நம்ம இத வினாடியில சொல்லுவோம், நிமிடங்கள்ல சொல்லுவோம், மணிக்கணக்குலயும் சொல்லுவோம். உதாரணத்துக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு போக 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத வினாடியில சொன்னா நமக்கு பெரிய நம்பரா இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி தேவைக்கேற்ப நம்மளுடைய அலகு முறைகள் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா SI அலகு முறையில நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அலகு எது? வினாடி. காலம்னா வினாடி தான் அதுக்கு SI அலகு.
வெப்பநிலை. வெப்பநிலை அப்படின்னா டெம்பரேச்சர். நம்ம உடல் வெப்பநிலை இல்ல நம்ம தங்கி இருக்கிற அறையினுடைய வெப்பநிலை இதெல்லாம் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இத அளக்கிற SI அலகு கெல்வின். மற்ற விதமான அலகுகள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், இந்த மாதிரி நிறைய அலகுகள் இருக்கு. ஆனா உலக நாடுகள் ஒப்புக்கொண்ட SI அலகு முறை எது? கெல்வின். அடுத்தது மின்னோட்டம். மின்னோட்டம் அப்படின்னா ஒரு பல்ப் எரியறதுக்கு எவ்வளவு கரண்ட் தேவைப்படுதோ அதுதான் அதனோட மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதுக்கான SI அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்பியர். இப்போ ஒரு பல்ப் எரியறதுக்கு குறைவான ஆம்பியர் அளவு போதுமானது. அதுவே ஒரு வாஷிங் மிஷினோ இல்ல வாட்டர் ஹீட்டரோ இல்ல அயன் பாக்ஸோ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான மின்னோட்டம், அதாவது அதிகமான கரண்ட் வந்து தேவைப்படும். அப்போ மின்னோட்டத்துக்கான SI அலகு என்ன? ஆம்பியர். அடுத்தது பொருளின் அளவு. நம்ம கண்ணுக்கு தெரிகிற பொருள்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கா? இல்ல. நம்ம சுத்தி நிறைய மூலக்கூறுகள், நிறைய தூசி, நிறைய துகள்கள் வந்து இயங்கிட்டேதான் இருக்கு. நம்மளோட வெறும் கண்களால அதை நம்மளால பார்க்க முடியாது. அப்ப அந்த பொருள்கள் எல்லாம் நம்ம எப்படி அளப்போம்? அந்த பொருளின் அளவை தான் நம்ம மோல் அப்படிங்கிற SI அலகால அளக்குறோம். அப்ப பொருளின் அளவு மோல். அடுத்தது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு அப்படின்னா இப்போ எரியிற மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க. அதுல இருந்து வர்ற ஒளியதான் நம்ம ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து வரக்கூடிய ஒளிய டார்ச்சினுடைய ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காரினுடைய ஹெட்லைட் எரியணும்னா அதிகமான ஒளிச்செறிவு தேவைப்படும். இந்த ஒளிச்செறிவை அளக்குற அலகுதான் கேண்டிலா. இந்த கேண்டிலா தான் ஒளிச்செறிவின் SI அலகு. இந்த பாடத்துல நீங்க படிச்ச கருத்துக்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்த வகுப்புல சந்திப்போம்.
பொது அறிவியல், கருத்து படமிடல், அளவீட்டியல். பல்வேறு அழகு முறைகள். முந்தைய வகுப்புகள்ல நம்ம எஸ்ஐ அழகுமுறையை பத்தி பார்த்தோம். எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த எஸ்ஐ அலகுகள் பயன்படுத்தப்படுதுன்னு கத்துக்கிட்டோம். உலகத்துல எஸ்ஐ அழகுமுறை மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒவ்வொரு நாடும் தனக்கான தனித்தனி அழகுமுறைகளை முந்தைய காலத்துல பயன்படுத்திட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு மலர் பூ கொடுங்க, 4 அடி செவரு, ஒரு ஆளாக்கு அரிசி, இந்த மாதிரி சில அளவுகளை பயன்படுத்துறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் தனக்கான தனித்தனி அழகு முறைகளை வச்சிருக்காங்க. அதுல சில முறைகளை பத்தி இப்ப பார்ப்போம். முதலாவது FPS அழகுமுறை. FPS, Fனா ஃபுட், நீளத்தை அளக்க அடிய பயன்படுத்துறது. Pனா பவுண்ட், நிறைய அளக்க பவுண்ட் பயன்படுத்துறது. Sனா செகண்ட், வினாடி, காலத்தை அளக்க பயன்படுத்துறது. இதுதான் FPS அழகுமுறை. இத ஆங்கில இயற்பியலாளர்கள், அதாவது பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இரண்டாவது CGS அழகுமுறை. சீனா சென்டிமீட்டர், நீளத்தை அளக்க சென்டிமீட்டர் அலக பயன்படுத்துறது. ஜீனா கிராம், நிறைய அளக்க கிராம் பயன்படுத்துறது. எஸ்னா செகண்ட், வினாடி, காலத்தை அளக்க வினாடியை பயன்படுத்துறது. இது ஒரு மெட்ரிக் அலகுமுறை. மூன்றாவது MKS முறை. எம்னா மீட்டர், நீளத்தை அளக்க மீட்டரை பயன்படுத்துறது. கேனா கிலோகிராம், நிறைய அளக்க கிலோகிராம பயன்படுத்துறது. எஸ்னா செகண்ட், காலத்தை அளக்க வினாடியை பயன்படுத்துறது. இதுவும் ஒரு மெட்ரிக் அலகுமுறை தான். அப்போ இது மூணுல CGSும் MKSும் மெட்ரிக் அலகுமுறைகள். FPS மெட்ரிக் அலகுமுறை கிடையாது. அது என்ன மெட்ரிக் அலகுமுறை? மெட்ரிக் அலகுமுறைனா நம்ம நீளத்தை அளக்க சென்டிமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த அலகுகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம மெட்ரிக் அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறைகள்லாம் இல்லாம எதனால நம்ம SI அலகுமுறையை பயன்படுத்துறோம்? இந்த அலகுமுறைகள்ல அப்படி என்ன குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பாப்போமா? ஒரு பொருளை வெவ்வேறு அலகுமுறைகள்ல நம்ம அளவிடுறோம். அப்ப நமக்கு என்ன மாதிரியான மதிப்பு கிடைக்கும்? வேற வேற மதிப்பு தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு அடி அப்படின்னா அதை சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா தோராயமா 30 சென்டிமீட்டர். ஒரு பவுண்ட் அப்படிங்கிறது தோராயமா 453 கிராம். அப்போ அடியில சொல்லும் போது வேற அளவு கிடைக்குது, சென்டிமீட்டர்ல சொல்லும் போது வேற எண் மதிப்பு கிடைக்குது. ஒரு உதாரணம் பாருங்களேன். உங்ககிட்ட ஸ்கேல் இருக்கா? கையில இருக்க பேனாவை அந்த ஸ்கேல் மூலமா அளந்து பாருங்க. பேனாவுடைய நீளம் எவ்வளவு இருக்கு? என் கையில இருக்கிற பேனாவை அளந்தா அது 15 சென்டிமீட்டர் இருக்கு. இதை FPS அலகுமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். 15 சென்டிமீட்டர்னா எவ்வளோ? அரை அடி. CGS முறையில சொல்லணும்னா சென்டிமீட்டர்ல சொல்லணும், 15 சென்டிமீட்டர். இதே MKS அலகுமுறையில சொல்லணும்னா 0.15 மீட்டர். அப்போ ஒவ்வொரு முறையிலையும் எண் மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம இங்க உதாரணத்துக்கு பார்த்த CGS FPSலயுமே வெவ்வேறு எண் மதிப்புகள் நமக்கு கிடைச்சது. இந்த குழப்பங்கள்லாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவான ஒரு அளவீட்டு முறையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒப்புக்கொண்டோம். அது பேரு தான் பன்னாட்டு அலகுமுறை, அதாவது SI அலகுமுறை, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இந்த SI அலகுமுறை அப்படின்னா எடை, நீளம், அந்த மாதிரி பண்புகளை அளக்க எல்லாருமே ஒப்புக்கொண்டு தரம் செய்யப்பட்ட சில அலகுகளை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுதான் இந்த SI அலகுகள். SI அப்படின்னா என்னன்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல், அதாவது சிஸ்டமே இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து தான் இந்த SI அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனால இந்த அளவீட்டு முறை நமக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டைய காலத்துல அறிவியல் அறிஞர்கள் ஒவ்வொரு ஆராய்ச்சி அவங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் குறிப்பெடுப்பாங்க இல்லையா, என்ன அளவுல நம்ம பண்ணணும், என்னென்ன அளவுகள் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எழுதி வைப்பாங்க இல்லையா. அந்தந்த நாட்டுல எந்த முறை பயன்பாட்டுல இருந்துச்சோ அந்த முறைகள்லயே அவங்க பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு நிறைய தகவல் தொடர்பு சாதனங்கள், அதாவது செல்போன், மெயில், இந்த மாதிரி நிறைய வசதி இருக்கு.
அந்த காலத்துல அதெல்லாம் இல்ல இல்லையா? அப்போ அவங்களால இந்த ஆராய்ச்சியிலிருந்து கிடைக்கப்பட்ட முடிவுகளை பரிமாறிக்க முடியல. அப்படியே பரிமாறினாலும் ஒவ்வொரு அழகுமுறையும் வேறுபடுறனால அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. இதனாலதான் 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரத்துல எடைகள் மற்றும் அளவுகளுக்கான 11வது பொது மாநாட்டுல, அதாவது 11th ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் SI அழகுமுறைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டுச்சு. என்னதான் 1960ஸ்ல இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் விண்வெளினா என்ன ஞாபகம் வரும்? நாசா, அதாவது அமெரிக்கால இருக்கிற தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம். இந்த SI அழகுமுறையை பின்பற்றாம வேற வேற அழகுமுறைகளை பின்பற்றதுனால சில குழப்பங்கள் அங்க ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு இப்ப நம்ம பார்ப்போம். 1998ல டிசம்பர் மாசத்துல அமெரிக்கால இருக்கிற நாசா, அதாவது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்க இருந்து செவ்வாய் கோளுக்கு மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு சுற்றுக்கலத்தை அனுப்புறாங்க. எதுக்காக அப்படின்னா, செவ்வாய் கோள்ல காலநிலை எப்படி இருக்கு, அங்க என்ன மாதிரியான காலநிலைகள் நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்புறாங்க. 9 மாதங்களுக்கு அப்புறம் 1999 செப்டம்பர் 23ஆவது நாள் அது பூமியில நாசா கூட இருந்த தொடர்பை விட்டு தள்ளி நம்மளோட கண்ணுக்கு புலப்படாம போயிருச்சு. எதனால, ஏன் இப்படி அது திடீர்னு காணாம போச்சு, நம்மளால அதை ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு கேட்டப்போ அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்னன்னா, இந்த மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டரை ஸ்பேஸுக்கு கொலராடோல இருந்து ஒரு குழு அனுப்பியிருக்காங்க. கலிபோர்னியால அந்த குழுவை வழி நடத்துற ஒரு டீம் இருந்திருக்கு. இந்த 2 டீமுமே வேற வேற அழகுமுறைகளை பின்பற்றி இருக்காங்க. ஒரு டீம் FPS அழகுமுறை, அதாவது பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் பயன்படுத்தின அழகுமுறையும், மற்றொரு டீம் MKS அழகுமுறையையும் பயன்படுத்தி இருக்காங்க. இதனால அவங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றத்துல ஏற்பட்ட குழப்பம் தான் கணக்கீட்டுல பிழை ஏற்பட காரணமா இருந்திருக்கு. அதனால அவங்களால சரியான ஒரு ஆராய்ச்சி முடிவை கொடுக்க முடியல. அந்த ஆர்பிட்டர் எங்க இருக்குன்னு அவங்களால ட்ராக் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதனால சுமார் 125 மில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த 2 டீமும் ஒரே அழகுமுறையை பயன்படுத்தி இருந்தா இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது. அந்த மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரியான குழப்பங்கள் எதிர்காலத்துல வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம எல்லா இடத்துலயும் SI அழகுமுறைய பின்பற்றணும் அப்படின்னு உலக நாடுகள் சொல்றாங்க. இந்த பாடத்துல படிச்ச கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை மையப்படுத்தி வர்ற மாதிரி வினாக்களுக்கு சரியான விடையளிங்க.